பகவத்கீதையின் முதலாவது அத்தியாயத்தில் அர்ஜுன விஷாத யோகம் இருந்து 11வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். தன் படையின் ஒட்டுமொத்த பலத்தை பெருமையாக பேசிய துரியோதனன் போரை தொடங்கும் முன் தன் படைத் தலைவர்களுக்கும் வீரர்களுக்கும் ஒரு முக்கியமான பாதுகாப்பு வியூக கட்டளையை பிறப்பிக்கும் ஸ்லோகம் இது. அத்தியாயம் 1 அர்ஜுன விஷாத யோகம் ஸ்லோகம் 11. ஸ்லோகம் அயனேஷு சர்வேஷு யதாபாகமவஸ்திதா பீஷ்மமேவா பிரக்ஷந்து பவந்த சர்வ ஏவஹி 11. வார்த்தைகளுக்கான அர்த்தம்: அயனேஷு சர்ச் நுழைவு வழிகளிலும், பை போர்க்களத்தின் வியூக பிரிவுகளிலும், சர்வேஷு எல்லாவற்றிலும், யதாபாகம் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில், அவஸ்திதா நிலை பெற்று நின்று இருந்து கொண்டு, பீஷ்மம் ஏவ பீஷ்மரை மட்டுமே, அப்ரக்ஷந்து முழுமையாக பாதுகாப்பீர்களாக, பவந்த தாங்கள், சர்வே ஏவகி அனைவரும் நிச்சயமாக. விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள்: துரியோதனன் தன் படையில் உள்ள மற்ற தளபதிகளையும் வீரர்களையும் நோக்கி ஆணைவிடுகிறான். நம்முடைய படைத் தலைவர்களே, நீங்கள் அனைவரும் உங்களுக்கு போர்க்களத்தில் ஒதுக்கப்பட்ட அந்தந்த பிரிவுகளில் வியூகத்தின் நுழைவு வாயில்களில் உறுதியாக நிலைத்து நில்லுங்கள். உங்களின் மிக முக்கிய கடமை என்னவென்றால், நம் அனைவரின் தளபதியான பீஷ்ம பிதாமகரை நாலாப்பக்கமிருந்தும் எவ்வித ஆபத்தும் வராமல் முழுமையாக பாதுகாப்பதுதான். துரியோதனனுக்கு தெரியும், கௌரவர் படையின் ஒட்டுமொத்த அச்சாணியும் பலமும் பீஷ்மர்தான். அவர் வீழ்ந்தால் கௌரவ படையே சிதறிவிடும். பீஷ்மர் அசாத்திய மாவீரர் என்றாலும், பாண்டவர் படையில் இருக்கும் சிகண்டியை முன் ஜென்மத்து அம்பா தன் எதிரே கண்டால் அவர் ஆயுதத்தை கீழே போட்டுவிடுவார் என்ற ரகசியமும் துரியோதனனுக்கு தெரியும். எனவே பீஷ்மருக்கு எந்த பக்கமிருந்தும் சிகண்டியால் ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதில் அவன் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கிறான். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் பலவீனத்தின் மீதான அதீத பயம் மற்றும் அதிமுக்கியமானவற்றை காத்தல் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. அச்சத்தின் வெளிப்பாடு. துரியோதனன் தன் படையே பெரியது என்று முந்தைய ஸ்லோகத்தில் கூறினாலும், அடுத்த கணமே அவனுக்குள் இருக்கும் பயம் பீஷ்மரை பாதுகாக்கச் சொல்லி எல்லோரையும் பதற்றத்துடன் உத்தரவிட வைக்கிறது. அதர்மத்தின் பக்கம் இருப்பவர்களுக்கு எப்போதும் ஒரு மறைமுகமான பயம் இருந்து கொண்டே இருக்கும். அச்சாணியை பாதுகாத்தல். நம்முடைய ஆன்மீக பயணத்தில் நம்மிடம் இருக்கும் பல நற்குணங்களுக்கு அச்சாணியாக இருப்பது நமது உறுதிப்பாடு, டிட்டர்மினேஷன், வில் பவர் ஆகும். பீஷ்மர் கௌரவப் படைக்கு அச்சாணியாக இருந்தது போல நம் வாழ்வில் நமது இலட்சியமும் இறை நம்பிக்கையும் நல் ஒழுக்கமும் தான் நம்மை தாங்கி பிடிக்கும் தூண்கள். அவற்றை நாம் எவ்வித தீய எண்ணங்களும் சிகண்டி போல தாக்கிவிடாதபடி விழிப்புணர்வுடன் பாதுகாக்க வேண்டும். இன்றைய சிந்தனை: நமது அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தரப்பட்டுள்ள கடமைகளில் யதாபாகம் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். அதே சமயம் நம்முடைய மன வலிமையையும் நல்ல குணங்களையும் சிதைக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் நம்மை தாக்காதவாறு விழிப்புணர்வுடன் நம் மனதை காத்துக்கொள்ள வேண்டும். நாளை துரியோதனனின் இந்த பேச்சை கேட்டு போர்க்களத்தில் முதலாக போர் முரசு போல சங்கு முழக்கம் எழும் 12வது ஸ்லோகத்தை பார்ப்போம்.